இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதாவது கண் இமைக்கும் நேரத்திலும் இறைவன் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்றான் என்ற கால அளவை சொல்ல வந்த வரிகளா இவை? இல்லை. சில செயல்கள் மூளையின் கட்டளை இல்லாமலேயே நம்முடமில் நிகழ்கிறது. அது அனிச்சை செயல். அந்த அனிச்சை செயலில் ஒன்றுதான் இமையை மூடி திறப்பது. ஆக அனிச்சை செயல் செய்கின்ற போது கூட இறை சிந்தனையில் மனம் இருக்கின்றது என்பதை உணர்த்தும் வரிகளாக நாம் இதை பார்க்க வேண்டும். ஜியு போப் ஒரு கிறித்துவ மத போதகர். திருவாசகத்தின் இந்த வரிகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். இறைவனை இவ்வளவு நெருக்கமாக, ஆழமாக, எளிமையாக சொன்ன ஒரே மொழி தமிழ், ஒரே சமயம் சைவ சமயம் என்று சொல்லி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த செயலுக்காக லண்டனில் கோர்ட்டில் இவருக்கு தண்டனை காத்திருந்தது. அப்பொழுது நீதிபதியிடம் திருவாசகத்தின் ஆங்கில பதிவை ஒன்று கொடுத்து படிக்கச் சொல்ல நீதிபதி படித்து முடித்துவிட்டு விடுதலை செய்கிறார்.